පසුගිය දින කිහිපය තුළ கடந்த சில நாட்களாக பெய்து கடும் மழை தற்போது சில பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. கண்டி, பதுளை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டரும் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவானது. மக்கள் இது தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும். மண்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள சில இடங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுங்கள். வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் மண்சரிவு அபாயம் தொடர்பில் விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 33 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வெளியேறும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மேலும் 5 மாவட்டங்களின் 38 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடரும் மழையுடனான வானிலையால் குறித்த 3 கட்டங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே பாதிப்புகள் ஏற்படும் பகுதிகளில் வாழும் மக்கள் மண்சரிவு தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும். வழங்கப்படும் எச்சரிக்கை மற்றும் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். எமக்கு கிடைக்கும் தொலைபேசி அழைப்புகளினூடாக தொடர்ந்தும் ஆபத்தான பகுதிகளில் மக்கள் வாழ்கின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் வெளியேறாமல் அந்த பகுதிகளிலேயே அவர்கள் தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அவர்கள் பாதிப்பை எதிர்கொள்ளும் அபாயம் இருக்கிறது. பாதிப்புகள் ஏற்படும் இடங்களை பரிசோதிப்பது தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார். கடந்த 20ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் கிடைத்த முறைப்பாடுகள் மற்றும் எமது நிறுவனத்தின் அதிகாரிகள் அந்த இடங்களுக்கு சென்று மேற்கொண்ட ஆராய்ச்சிகளுக்கு அமைய 2716 முறைப்பாடுகள் இதுவரையில் கிடைத்துள்ளன. அந்த 2716 ஆபத்தான இடங்கள் தொடர்பில் ஆராயுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதில் 589 இடங்கள் தொடர்பான இறுதிக்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. 471 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 796 மண்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 472 மண்மேடுகள் இடிந்து விழும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 43 கட்பாறைகள் இடிந்து விழும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 209 வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வேறு சம்பவங்கள் என கூறும்போது அணைக்கட்டு உடைந்து விழுதல், பாறைகள் உடைப்பெடுத்தல், வீதிகள் உடைப்பெடுத்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான தகவல்களும் பதிவாகியுள்ளன.